லால்பாக் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு ட்ரெயின் ட்ராவல் விளாக் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சென்னை சென்ட்ரல்லேருந்து வழக்கம் போல் இந்த திருப்பதி அந்த சைடு இல்லாமல் பெங்களூர் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம். பெங்களூர் வரைக்கும் எந்த ட்ரெயினில் போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல்லேருந்து 3:30 எடுத்து ஒரு 10 மணி வாக்கில் போய்ட்டு கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி ரீச் பண்ணுற லால்பாக் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் ஜெர்னி ட்ராவல் பண்ண போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராவலு, டிக்கெட் ப்ரைஸு, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் போய் உள்ளே வச்சு பார்க்கலாம். இந்த வண்டி தினமும் ஆப்ரேட் ஆகிற வண்டி தான். தினமும் ஆப்ரேட் ஆகி சென்னையிலேருந்து 3:30 எடுத்து பெங்களூர் சிட்டி ஒரு 10 மணி வாக்கில் ஷார்ட்டாக போய் ரீச் பண்ண வச்சிடும். டோட்டல் டிஸ்டன்ஸு, ட்ராவல் டைமு அதெல்லாம் வந்து உள்ளே வச்சு பார்க்கலாம். வாங்க ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்த உடனே எடுத்துட்டேன். ஆனால் சரியான க்ரௌடு தான். வந்த இன்டர்சிட்டியில் வந்தேன், அந்த வண்டியிலே சரியான கூட்டமாக இருந்துச்சு. இப்போ உள்ளே போய் பிளாட்ஃபார்ம் தான் பார்க்கலாம் வாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி நம்ம அன்ரிசர்வ்டு கோச்சில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரயில் கோச் ரெஸ்டாரண்ட்லேயே வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். 60 ரூபா ப்ரைஸ் வந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ வாங்க ஸ்டேஷன் உள்ள போகலாம். பிளாட்ஃபார்ம் தான் சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம லால்பாக் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா 10வது பிளாட்ஃபார்ம்லேருந்து டிபார்ட் ஆகுது. நம்ம லால்பாக் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா ஏசி சேர் கார் கோச் இது. நம்ம லால்பாக் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி காரும் இருக்குது. இது நான் உங்ககிட்ட சொல்லத்துக்கே மறந்துட்டேன். பேக்கில் வந்து 3 அன்ரிசர்வ்டு கோச் கொடுத்துருக்காங்க. 3மே ஓரளவுக்கு தான் ஃபில் ஆகிருக்குது. போப்போ, பெரம்பூர், அந்த பஸ்ஸை அரக்கோணம்லாம் ஃபில் ஆகிடும். எனக்கு கிடச்சிட்டு எல்லாம் விண்டோ சைடாக பார்த்து உக்காந்துட்டாங்க. ட்ராக் சைடு வரல, அந்த பக்கம் தான் வந்து இருக்குது. பார்ப்போம் கவர் பண்ணேன், எப்படி கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அநேகமாக நான் வெளியே வந்து தான் நின்று கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சீட் கிடைக்கல. நம்ம லால்பாக் எக்ஸ்பிரஸுக்கு இன்னும் இன்ஜின் இன்னும் வரல. வரட்டும், என்ன இன்ஜின்னு பார்க்கலாம். டிக்கெட் ப்ரைஸு கூட நான் இங்கேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா நம்ம அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணதுனால அடிக்கடிக்கு நம்ம வெளியே வர முடியாது. அந்த ஒரு பட்ஜெட்டுக்கோசம் நம்ம இப்போ வந்து டிக்கெட் ப்ரைஸும் வந்து நான் இங்கேயே சொல்லிடுறேன். எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி போகிறதுக்கு இந்த லால்பாக் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் 145 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. வண்டி இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி தான் இந்த ட்ரெயின். அதனால் எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டு எடுத்து இந்த வண்டியில் ட்ராவல் பண்ண முடியாது. பார்ப்போம் ட்ராவல் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் நம்மளை கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி ரீச் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த டீட்டெயிலெலாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பேக்கில் அண்டர்சோடும் ஓரளவுக்கு தான் ஃபில் ஆகிருக்குது. ஃப்ரண்ட்லேயும் அதே அளவுக்கு தான். பார்ப்போம், போக ஃபில் ஆகும் கண்டிப்பாக இந்த வண்டிக்கு. ஏன் கேட்டிங்கன்னா அந்த பெரம்பூர், அரக்கோணம் இந்த செக்ஷனில் தான் ஆளுங்க ஏறுவாங்க. காட்பாடிலாம் சொல்லவே வேணாம். பார்ப்போம் இன்ஜின் வரட்டும், என்ன இன்ஜின் சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே உள்ளே ஏறி ட்ராவல் பண்ணலாம். சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து இதே மாதிரி ஒரு ட்ரெயின் ட்ராவல் வீடியோ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன்.
வாங்க லால்பாக் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணலாம். இன்ஜனை பார்த்துட்டு கிளம்பலாம். ஒரு சூப்பரான லைப்ரரி போட்ட நம்ம WAP7 அந்த பூர்ணா அந்த தங்க நகையோட அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட லோகோ தான் வந்திருக்கு. அது என்ன ஊருன்னு தெரியல, ஹிந்தியில் எழுதியிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், காட்டுறேன். நம்ம ட்ராவல் பண்ணுற அன்ரிசர்வ்ட் கோச் இது, இன்ஜினுக்கு பக்கத்துலேயே. பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாகவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. தண்ணியும் ப்ராப்பராக வருது. எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ட்ரிபிள்எஸ் உப்பள்ளி இப்போ தான் டிபார்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு சரியான க்ரௌடு பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் ஏறி இருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடும் சொல்லிடுறேன், நம்ம எத்தனை ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறோம்னு சொல்லிடுறேன். 359 கிலோமீட்டர் 6 hours 30 minutes எடுத்துக்கிட்டு இந்த லால்பாக் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். மொத்தமே வந்து 11 ஆளுண்டு. இதுக்கு மேலே நான் சீட்டில் போய் உட்கார போகிறேன். ஏன்னா சீட்டு இதுக்கு மேலே நம்மளுக்கு இருக்குமா இல்லையான்னு ஒரு டவுட் ஆகிடும். மித்த டீட்டெயிலெலாம் போக போது நான் உட்காந்தே சொல்கிறேன்.
அரக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரௌடு ஏறிட்டு அந்த படிக்கட்டாண்டியே பாத்ரூமாண்டியே உட்காந்ததுனால நிறைய பேர் 2 பேர் ஏற முடியாமல் இருந்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பெரம்பூர் அரக்கோணம் இந்த செக்ஷனில் நிறைய பேர் ஏறுறாங்க, காட்பாடிலையும் ஏறுறாங்க தான், ஓரளவுக்கு ஏறுறாங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வண்டிக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த வண்டியை வந்து இனாகரல் எப்போ பண்ணாங்கன்னா 1992 தான் இனாகரல் பண்ணாங்க. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த வண்டி சூப்பராகவே ரன் ஆகின்னு இருக்குது. இந்த வண்டியில் போர்டில் பார்த்தீங்கன்னா அசோகபுரம்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போர்டில். அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த லால்பாக் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அசோகபுரம் எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங் பண்ணுது. அதனால தான் போர்டில் வந்து உங்களுக்கு 2 நேம் வந்துருக்கும்.
இப்போ இந்த ட்ரெயினுக்கான ஃபுல் டிக்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்துடலாம். நீங்கள் இதில் அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணுன்னா ₹145 சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்து செகண்ட் சிட்டிங்கில் போனோன்னா ₹160 சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் சிசியில் ஏசி கோச்சில் போனோன்னா ₹560 சார்ஜ் பண்ணுறாங்க. சாப்பாடு சமோசாய் லெமன் சாதம் गाड़ी
ஆம்பூர்லேன்ட்டு டிபார்ச்சர் ஆகின்னு இருக்கும். ரைட் சைடில் ஸ்டேஷன் வந்ததுனால, அதனால் லெஃப்ட் சைடில் உட்காந்துருந்ததுனால வண்டியை ஸ்டேஷனில் கவர் பண்ண முடியல. कृष्णराजपुरम गाड़ी संख्या 1-2-3-4 चेन्नई பெங்களூர் சிட்டி வரைக்கும் போகிறேன்னு ஜோலார்பேட்டில் இறங்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு அர்ஜென்ட் ஃபோன் கால். அதனால தான் ஜோலார்பேட்டில் இறங்கிட்டேன். வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுறேங்க. அடுத்து ஒரு நல்ல ட்ரெயின் ட்ராவல் விளாக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக வந்து ஃபுல் ஸ்டிச் ட்ராவல் பண்ணி காட்டுறேன் இந்த லால்பாக் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ட்ரெயின் ட்ராவல் விளாக்கில் உங்களுக்கு பண்ணுறேன். டாடா பை பை.